ராஜ் சூர்யா 772 நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தம் அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கார்டன் வச்ச மாதிரி வீடு ஏதாச்சும் இருந்தால் போடுங்க ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் கேட்டு போடாமல் இருப்போமா? இன்னைக்கு நம்ம கார்டன் வச்ச மாதிரியே ஒரு சூப்பரான வீடு பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி நீங்கள் நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா மெயினான லொக்கேஷனே அமைஞ்சிருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிறோம்ல, அந்த மெயின் NH ரோடு மேட்டுப்பாளையம் ரோடு, அந்த மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து 6வது வீடுங்க. அங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு, அங்கே ஒரு கமர்ஷியல் சைட். அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பச்சை கலர் வீடு, அது வந்து 2வது சைட்டு. அதை தாண்டி ஒரு கேப் இருக்குல்ல, அது 3வது சைட்டு. இந்த ஒயிட் கலர் வீடு வந்து 4வது சைட்டு. இங்கே நீங்கள் பார்க்குறது 5வது சைட்டு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 6வது சைட்டில் கட்டியிருக்கிறாங்க. கார்னர் சைட்டுங்க. வடக்கு மேற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான 2 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டில் வந்து சும்மா இல்லைங்க, 9.5க்கு 15.5ங்கிற அளவில் ஒரு பெரிய கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்து க்ரீனரியாக லானு அதில் செடிகள்லாம் வச்சு சூப்பராக ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸவே வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதே தாண்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும் பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது. கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டோட 2 சைடுமே வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூ மாதிரியான டிசைன்ஸ்லாம் கொடுத்து அதுக்கு வந்து கோல்டன் கலரில் கிளிட்டரிங் வர மாதிரி டிசைன்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்து ஸ்ட்ரைப் டிசைன்ஸில் பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்லாம் கொடுத்து அதுக்கு வந்து ப்ளூ அப்புறம் ப்ரௌன் அந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டு, ப்ரௌனு, ப்ளூவு, கோல்டு இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது. அதையும் தாண்டி ஃப்ரண்ட் எலிவேஷனில் பால்கனி கொடுத்து அதுக்கு பர்குலா டிசைனு, ட்ரீ டிசைனில் CNC கட், லேசர் கட் ஒர்க்கு, அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கார் என்ட்ரிக்கான கேட்டுங்க. கார் உள்ளே கொண்டு போகிறக்கு வசதியாக ரேம்ப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து விக்கெட் கேட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம நார்மலாக நடந்து போகிறக்கு வசதியாக படிக்கட் கொடுத்துருக்குறாங்க. 2 கேட்டுமே வந்து எலிவேஷனோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணி MSTயில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சிட் அவுட் ஸ்பேஸுங்க. இந்த சிட் அவுட் ஸ்பேஸோட ரைட் சைடில் நம்ம அண்ணா ராஜ் சூர்யா 772 அந்த அண்ணா கேட்ட மாதிரி கார்டனுக்கான ஒரு சூப்பரான ஸ்பேஸ் இருக்குங்க. க்ரீனரியாக பார்த்தீங்கன்னா கார்டனுக்கான ஸ்பேஸை ரெடி பண்ணி அதில் வந்து கல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் ஸ்டோன்லாம். அப்படியே இதில் இங்கே நடந்து போய்க்கலாம். செம்மையாக இருக்குது கார்டன். அது போக பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரீஸ் மாதிரி செடிகள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க, பூச்செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. அதை தாண்டி நீங்கள் முன்னாடி அந்த சிட் அவுட் ஸ்பேஸ் நிற்கிறீங்களா, இந்த இடத்துலையும் வந்து நம்ம ஹேங்கிங் பார்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் செடிகள்லாம் வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சிட் அவுட் ஸ்பேஸோட அளவு வந்து 11க்கு 9.5. இது வந்து ஒரு பெரிய சிட் அவுட் ஸ்பேஸுங்க. இங்கே வந்து ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் டீல்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கை வந்து நமக்கு பாலிகார்பனேட் ஷீட் போட்டு MSTயில் ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணி கவர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நிறைய ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் பொறுத்து இருக்கிறாங்க. இதில் நம்ம பிளான்ஸ்லாம் வச்சுக்கிட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தாண்டி இங்கே நீங்கள் வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது பார்க்கிங் ஸ்பேஸுங்க. அளவு வந்து 12க்கு 14. தாராளமாக ஒரு ஷிஃப்ட் கார்லாம் நிறுத்தலாம். அது போக 2 வீலர்லாம் நிறுத்திக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸில் அளவு இருக்குது. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்க முடியும் வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். அங்கேயே வந்து ஒரு எக்ஸிட் டோரும் இருக்குது. அது வந்து டைனிங் கம் கிச்சன் வழியாக நம்ம வந்துக்கலாம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இதே பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக சீலிங்லேயும் நிறையா ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷன்லேயும் நம்ம நிறையா ஸ்பாட் லைட்லாம் பார்த்தோம். நைட்டில் பார்க்கும்போது இன்னும் கூட நமக்கு அழகாக இருக்கும். இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குது. இந்த டோரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பிரிக் வால் டிசைனில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரிக் வால் டிசைன் மாதிரி கொடுத்து உள்ளெல்லாம் வந்து க்ரூ மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. வெளியே வந்து பிளைனான ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்குங்க. சிங்கிள் பேனல் டைப்பில் சிம்பிளாக நீட்டான ஒரு மெயின் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடலாம். வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸுங்க. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சீலிங்கில் கார்னர்ஸ்லாம் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம டிவி நெட் செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சாக்கெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நமக்கு நிறைய சாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த சைடு வேணாலும் டிவி நெட் செட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இந்த லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. கிரில் ஒர்க்கோட, சேஃப்டி கிரில் ஒர்க்கோட ஸ்லைடிங் டைப்பில் UPVC ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன், இந்த சைடு ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சென்டராக தான் வந்து இந்த லிவிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. நம்ம முதல்ல லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இந்த வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வாஸ்துபடி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டைனிங் கம் கிச்சனை பார்க்கலாம். டைனிங் கம் கிச்சனை பொறுத்த வரைக்கும் 10க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டைனிங் கம் கிச்சனுங்க. இங்கேயும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு அங்கே ஒரு ஜன்னல்லாம் கொடுத்துருக்குறாங்க.
டைனிங் ஸ்பேஸில் கார்னரில் நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷனும் வந்துடுது. நம்ம வீட்டோட அந்த லெஃப்ட் சைடு நம்ம இருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ் போகிறக்கு ஒரு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்குறாங்க. இப்படி போயிட்டோம்னா வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸ்க்கு நம்ம போய்க்கலாம். நீங்கள் செட்பேக் ஸ்பேஸ் வழியாகவும் நம்ம இந்த டைனிங் கம் கிச்சனுக்கு வந்துக்கலாம். நம்ம இந்த வீட்டுக்கு 2 டோருன்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா வடக்கு பார்த்த மாதிரி ஒரு டோரு, கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு டோருன்னு 2 டோர் இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த கிச்சன் ஸ்பேஸில் வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் வந்து கிரானைட்டில் அமைஞ்சிருக்கு. சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் கவுண்டர் டாப்போட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரியே வந்து சிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. போர் வாட்டருக்கு ஒரு பைப் கனெக்ஷனும் குட் வாட்டருக்கு ஒரு பைப் கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அது பக்கத்துலேயே ஆரோலாம் ஃபிட் பண்ணுறக்கு மாதிரியான அந்த ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டைனிங் கம் கிச்சனில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல்கள் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சர்விங் கவுண்டர் டாப் மாதிரி. நம்ம கிச்சனில் சமைச்சிக்கிறோம் அப்படின்னா டைனிங் டேபிள் இங்கே நம்ம போடுவோம். அப்படி இல்லாட்டியும் நம்ம சமைச்ச பொருள்லாம் நம்ம இங்கே தூக்கி வச்சுக்கலாம். நம்ம லிவிங் ஏரியாவில் தான் மேக்ஸிமம் நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம். யாரும் டைனிங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம டிவி முன்னாடி தான் எல்லோரும் சாப்பிடுவோம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், உலக வழக்கம் தான். அதனால் நீங்கள் இங்கே கொண்டு வந்து சமைச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கேருந்து நம்ம கொண்டு போய் பரிமாறிக்கலாம். அது போக ஸ்டோரேஜுக்கு வந்து பெரிய RCC லாஃப்ட் இருக்குங்க. மாடலர் கிச்சன் செட் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் பக்காவாக கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான மாடலர் கிச்சனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட டோர்லாம் வந்து இதே மாதிரியான டிசைனில் தான் கொடுத்துருக்குறாங்க. நிலவு வந்து சாலில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10க்கு 11ங்க. பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல் கிராஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம் தான். இருந்தாலும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டோட பேக் சைடில், அதாவது வீட்டோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜன்னல். இது வந்து ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னலுங்க. ஏன்னா இந்த இது வந்து கார்னர் சைடில் கட்டியிருக்கக்கூடிய வீடு. வீட்டோட ரைட் சைடில் ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால இது வழியும் நல்லா வெளிச்சம் வருது. அது போக இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஜன்னல். வீட்டுக்கு 2 வீட்டுக்கு இடையில செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம காம்பவுண்ட் வால் வந்து அங்கே இருக்குது. இடையில வந்து நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் வீட்டை சுற்றியும் நல்லா வென்டிலேஷன் கிடைக்குது. இந்த வீட்டுக்கு கார்னர் ஹவுஸாக இருக்கிறனாலேயே நல்லா வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கிடைக்குது. அதை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இங்கே பார்க்குற இந்த வெளிச்சமும் வென்டிலேஷனும் எப்போவுமே இருக்கும். ஏன்னா இந்த வீட்டோட பேக் சைட்லேயும் வீடாயிருச்சு, வீட்டோட லெஃப்ட் சைட்லேயும் வீடாயிருச்சு. வீட்டுக்கு இந்த சைடு ரோடு, வீட்டுக்கு முன்னாடி ரோடு. அதனால் இங்கே நீங்கள் பார்க்குற வெளிச்சம் ஃப்யூச்சரில் கம்மியாயிருமோ இல்லை வென்டிலேஷன் கம்மியாயிருமோ அந்த டவுட் வந்து நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்குற வெளிச்சம் எப்போவுமே இருக்கும். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் PVC டோர் மாட்டி இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு வந்து இங்கே சீலிங் லெவல் வரைக்குமே நமக்கு செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனோட வென்டிலேட்டர் இருக்குது. அதுக்கும் சேஃப்டி கிரில்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிளாசெட் இருக்குது, ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது, பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் நிறையா ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு இங்கே ஹீட்டருக்கான ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஷவர் யூனிட்டு, ஹேண்ட் ஃப்ரெஷ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லா பைப் ஃபிட்டிங்ஸுமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. நிறைய வீடியோவில் வந்து நீங்கள் மூச்சு வாங்குறீங்க ப்ரோ, நீங்கள் பேசும்போது மூச்சு வாங்குது, கொஞ்சம் நடைப்பயிற்சியெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. நார்மலாகவே எனக்கு நடந்தால் மூச்சு வாங்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்குங்க. அதனால் ரொம்ப மூச்சு வாங்குது. முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழேயும் வந்து ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்ம UPSலாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் இங்கே இருக்குது. ஸ்டார் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு த்ரெட்டுக்கெலாம் லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. ரைஸுக்கெலாம் வந்து ஃப்ளோரிங்கில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, அதே மாதிரியான ஃபினிஷிங்கில் வந்து டெயில்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்ட் ரைல்ஸ்லாம் வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ஃப்ளோரிங் லெவல்லையும் சரி, இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாலையும் சரி ஸ்கெட்டிங் டைல்ஸ்லாம் லே பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார் கேஸ் ஏரி மேலே வரும்போது வெளிச்சத்துக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிக்ஸட் விண்டோ வித் கிரில்லோடு இருக்குது. மேலே வந்துட்டோம்னா ஒரு லாபி மாதிரி ஒரு ஸ்பேஸு. இந்த ஸ்பேஸில் இருந்து இந்த வீட்டோட பால்கனி செகண்ட் பெட்ரூமுக்குலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல நம்ம செகண்ட் பெட்ரூம் காமிக்கிறேன். இது வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்த வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கை விட இங்கே வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம். இந்த சைடு ரோடு தான் இருக்குது. அந்த சைடு இருக்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஷீட்டு மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. இன்னும் கூட அது மறைக்கல, அதனால் நல்லாவே வெளிச்சம் இருக்குது. அது போக வந்து இந்த பெட்ரூமில்
ஸ்டோரேஜுக்கு வந்து அங்கே ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. பெட்ரூமோட கார்னர்ஸுக்குலாம் வந்து ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இதோட அளவு வந்து 1 2 3 4 5 காருங்க. 5 காருங்களால் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் லிண்டர் லெவல் வரைக்கும் டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய உட்டன் லுக் டைல் ஒர்க்குங்க. இதுவும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் அமைஞ்சிருக்கு. தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நான் பால்கனி காமிக்கிறேன். இது வந்து பால்கனிக்கு போகிறக்கான டோர். ஓப்பன் பண்ணதும் இப்போ நம்ம பார்க்குற இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கூலன் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. அழகான டிசைன் உள்ள மாதிரியான கூலன் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. அது போக நம்ம பால்கனியில் எலிவேஷன்லேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடலாங்க இந்த பர்குலா டிசைன். பால்கனியில் ஒரு செமி கவர்டு டைப்பில் இந்த ஒரு பர்குலா டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கிளாஸ் மட்டும் போட்டோம்னா இது ஒரு கவர்டு பால்கனியாக கூட நம்ம இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இங்கே ஒரு பைப் கனெக்ஷன் இருக்குது. இங்கேருந்து நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து எம்எஸ் ஸ்டீலில் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வைடாகவே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் டெரஸில் வந்து 2 டேங்க் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து அந்த குட் வாட்டருக்கான டேங்க்குங்க, இன்னொன்று வந்து போர் வாட்டருக்கான டேங்க்கு. இந்த வீட்டோட கிச்சனு பாத்ரூமு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து 2 டேப் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. குட் வாட்டருக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க, போர் வாட்டருக்கும் தனியாக டேப் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள் பஸ்ஸு போகுது பாருங்கள், ஒரு ப்ளூ கலரில் ஒரு பஸ்ஸு போகுது இல்லைங்க. இந்த ரோட்டில் வந்து அதிகபட்சம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். டவுன் பஸ்ஸும் இருக்கும், அதை தாண்டி மப்சல் பஸ்ஸும் இருக்கும். நீங்கள் ஊட்டிக்கு போய்க்கலாம். ஊட்டிக்கு போகணுன்னா இதுதான் வந்து மெயினான ரோடே. நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 6வது வீடு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு ஆல்ரெடி டெவலப்பான ஒரு ஏரியாவில் ஒரு ரீசேல் சைட்டை வாங்கி இந்த வீட்டை வந்து கட்டியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீட்டோட டெரஸில் வந்து 2 kVல ஆன்கிரிட் சோலாரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இந்த வீட்டோட பட்ஜெட்லேயே, இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து 70 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பட்ஜெட்குள்ளேயே வந்து 2 kVல வந்து ஒரு ஆன்கிரிட் சோலாரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஆன்கிரிட் சோலார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இன்வெர்ட்டர் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்து ஒரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம இங்கே ஜென்ரேட் ஆகிற இந்த பவர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கன்சியூவ் பண்ணதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகிற அந்த பவர் வந்து அந்த இன்வெர்ட்டர் வழியாக மானிட்டர் பண்ணி ஈபிக்கு போயிடும். எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகிற அந்த பவருக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு பணம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகிற அந்த பவரை வந்து பேலன்ஸ் வச்சுக்கலாம். நம்ம சப்போஸ் நமக்கு தேவைப்படுறதை தாண்டி அதிகமாக இந்த மாதம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு பணமாக வேணும்னாலும் நம்ம கவர்மெண்ட்டில் எழுதி கொடுத்து அதை வந்து நம்ம பணமாகவும் கலெக்ட் பண்ணிக்கலாம். டெரஸில் பார்த்தீங்கன்னா 2 kVல வந்து அந்த ஆன்கிரிட் சோலார் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. 1 kVக்கு பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் வந்து மானியம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் எழுதி கொடுத்துட்டோம்னா இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஒரு 80,000 ரூபா பக்கம் வந்து மானியமும் கிடச்சிருங்க. இந்த வீட்டோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகக்கூடிய அந்த மெயின் மேட்டுப்பாளையம் ரோடு, அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் கோட்டை பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 6வது வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வீடு வேணும், ஸ்கூல்ஸ் எல்லாம் காலேஜஸ் எல்லாம் நிறைஞ்ச மாதிரியான இடத்துல நம்ம அம்மா அப்பா வந்து கொஞ்சம் வயசானவங்க, அவங்க வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ஈஸியாக வீட்டுக்கு நடந்து வர டிஸ்டன்ஸ்குள்ளே வீடு வேணும், பக்கத்தில் கடைகள்லாம் இருக்கணும், இல்லை குழந்தைங்களே வந்து ஃபியூச்சரில் நமக்கு பஸ்ஸில் எல்லாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சசிபிலிட்டி இருக்கிற மாதிரியான லொக்கேஷனில் வீடு வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கி வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து நிறைய ஃப்ளைஓவர் ஒர்க்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதே அதிகபட்சம் 35 கிலோமீட்டரு. 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம் போட்டாலும் 35 நிமிஷத்தில் போயிடலாம். அது வந்து ஒரு 60 ஸ்பீடில் போனோம்னா, கொஞ்சம் நின்று போகிறோம் 40 ஸ்பீடில் போகிறதுனாலும் கூட பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 50 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதாவது கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து வரீங்கன்னா, மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து வரீங்கன்னா ரொம்பவே பக்கமாக தான் இருக்கும். அந்த துடிலூர்லேருந்து தான் வரீங்கன்னா ரொம்பவே பக்கமாக இருக்கும். இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிறதே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃப்ளைஓவர்லாம் ஓப்பன் பண்ணிட்டனால ரீச் ஆயிடலாம். இதை தாண்டி இன்றைக்கி சாய்பாபா காலனிலையும் பார்த்திங்கன்னா ஃப்ளைஓவர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகி எல்லா ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே ஈஸியாக வந்துடலாம். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா வழக்கம் போல் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கால் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ராஜ் சூர்யா 772 அண்ணா கேட்ட மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம்.